ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் தமிழில் அறிமுகமான சீரியல் நம்மளோட சுவாமி. அதே மாதிரி பிரியங்காவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சாக்லேட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்கல. அப்போ தான் சீரியல் ஸ்டார்ட் பண்ண புதுசு. அதுக்கப்புறம் சீரியல் வந்து கோவிட்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனே இந்த சீரியல் வந்து கமிட் ஆகி நடித்தாங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலாக அமைஞ்சது இவங்க ரெண்டு பேருக்குமே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காதல் கதை, பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்ணை மையப்படுத்தின ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட் ஆஃப் வந்து தர்ஷன் வந்திருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னும் போது அந்தளவுக்கு ஆழமாக பதிஞ்சிட்டாரு மக்கள் மத்தியிலையும். எஸ், 4 வருடம், அதாவது கார்த்திகேயனவேலி சீரியல் வந்து 4 வருடம் கடந்திருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. கேவி ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காமன் டிபியாக இந்த பிக் தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காதல் கதை, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்ணை மையப்படுத்தின ஒரு கதை, எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கதையும் கூட. இப்போ வரைக்கும் ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சீரியலை அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டாங்க அப்படின்னாலும் ஹீரோ ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டை வந்து ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வேறு என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு அப்ரிசியேஷனோ இல்லை என்ன பண்ணணுமோ அடுத்த லெவல் ப்ரமோஷனோ எதாக இருந்தாலும் சரி, அவங்களோட சப்போர்ட்டை வந்து இப்போ வரைக்கும் ரசிகர்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே ஆழமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க நம்மளோட கார்த்திகேயனவேலி சீரியல் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.